வணக்கம், நான் விஜயகுமார். வேர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து 145 ஸ்ட்ராட்டஜியோட கரண்ட் அப்டேட் இந்த மந்த் இது வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வந்து உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். மெயின்லி இந்த வீடியோஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டவுட்ஸை வந்து நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவில் கேட்காதீங்க, இங்கே பிளேலிஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸுக்குமே இங்கே ஆன்சர்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரோடிப் கேட்டகரிக்குள்ளே இருக்கும் நீங்கள் கேட்குற கொஷினுக்கான ஆன்சர். இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பிளேலிஸ்ட்குள்ளே போய் பாருங்கள். இப்போ 145 ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி கொஷின்ஸ் எதனா இருந்ததுன்னா இது வரைக்கும் இங்கே ஆல்மோஸ்ட் 24 வீடியோஸ் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ 145 ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜி தமிழ்னு இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா போகிறோம், அதுக்குள்ளே இருக்கும். அதே போல் 325 ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ப்ரோ டிப்ஸை தனியாக வைங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ப்ரோ டிப்ஸுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போய் வீடியோஸ் பாருங்கள். மெயின்லி இந்த ப்ரொசீஜர் வீடியோஸை பாருங்கள். ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்காமலே ஸ்ட்ராட்டஜியே தெரியாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து லைவ் ட்ரேடிங் வீடியோக்குள்ளே வந்து கொஷின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருங்க. ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பயும் புரியலன்னா அங்கே வந்து கொஷின் பண்ணிங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா நிறைய ரிப்பீட்டடான கொஷின்ஸு ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் கொஷின்ஸே நிறைய வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அது எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். புதுசாக கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சரி உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எடிட் பண்ண வரலன்னு நிறைய பேர் மெயில் அனுப்புறீங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறீங்களா, அதனால நான் இந்த சொல்கிற விஷயத்த விட்டுறீங்க. திருப்பியும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த எக்ஸல் ஷீட் எடிட் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து எடிட் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 மெயில் வந்திருக்கு எடிட் ஆக்சஸ் கேட்டு. நான் இந்த இதுலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு எடிட் ஆக்சஸ் கேட்டு மெயில் அனுப்பாதீங்க. இந்த ஃபைலுக்கு போங்க, மேக் அ காப்பின்னு இருக்கு இல்லைங்களா, மேக் அ காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்கள் ட்ரைவில் சேவ் ஆகிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபைலில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இந்த செல்ஸை லாக் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஓகே, தட் வில் பிகம் ஆட்டோமேட்டிக்லி எடிட்டபிள். ஆனால் இந்த ஷீட்லேயே நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எடிட்டபிள் கிடையாது. ஏன்னா நான் இதில் சில டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த ஷீட் ஓப்பன் பண்ணேன்னு வைங்களேன், நீங்கள் உங்களுடைய டேட்டா இதில் போட்டிங்கன்னா அப்போ என் டேட்டா வந்து அது எடிட் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை மாற்றி அமைச்சிக்கோங்க. இந்த ஷீட்டை வந்து இதே போல் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன்ல, கமெண்ட்டில் எத்தனை பேர் நீங்கள் திரும்பி கேட்குறீங்கன்னு பாருங்களேன். இந்த வீடியோ எனக்கு எடிட் ஆகலை, எனக்கு சேவ் பண்ணலை, இல்லை இதே வீடியோக்கான இந்த ஷீட்டை கேட்டு நீங்கள் மெயிலும் அனுப்புவீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 350 மெயில்ஸ் இது வரைக்கும், இன்னும் வேறு வந்துக்கிட்டே தான் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அத்தனை பேருக்கும் நான் வந்து இதை வந்து நீங்கள் இங்கே போய் காப்பி பண்ணிக்கோங்க நான் மெயில் அனுப்பணும்னா எவ்வளோ டைம் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் டெலிகிராம் குரூப்லேயுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே இந்த கூகுள் ஷீட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நேராக இந்த ட்ரேட்ஸ்குள்ளே பார்த்துடலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பூரா என்னுடைய ட்ரேட்ஸ், அண்ட் ரைட் சைடில் வந்து என்னென்னா நீங்கள் எடுத்த ட்ரேட்ஸ். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்த ட்ரேட், இந்த ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எடுத்த ட்ரேட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா, அன்றைக்கி டார்கெட்ஸ் கொடுத்துதா இல்லையாங்கிறது மட்டும்தான் நான் இங்கே நோட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ புக் பண்ணீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பட் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இத்தனை பாயிண்ட்ஸையும் அன்றைக்கி புக் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17,400 சிஇ ட்ரிகர் ஆச்சு. நான் வந்து இந்த மாதத்தில் இது வரைக்கும் 2 ட்ரேட் தான் எடுத்தேன். ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவில் வந்து முழுசாக எங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கல, 20 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் நெகட்டிவில் 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு. அதனால் வந்து நெட்டு வந்து இது வரைக்கும் நான் 800 ருபீஸ் லாஸில் இருக்கேன் இந்த மாதம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகே, அண்ட் இதே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் வந்து டெய்லி இந்த ட்ரேட்ஸை ரன் பண்ணுறீங்களோ, அதாவது irrespective ஆஃப் டைம், irrespective ஆஃப் டேட்ஸ், யாரெல்லாம் வந்து இதை பண்ணுறீங்களோ, ஏன்னா தேர்ஸ்டே வந்து நார்மலாக ப்ரீமியம் டிக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லி நாமளே சொல்லியிருக்கோம். ஈவன் நாசிர் பையுமே சொல்லியிருக்காரு அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஈவன் ஃப்ரைடேஸும் அதே மாதிரி தான் ப்ரீமியம் டிக்கே இருக்கும், அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் அன்னைக்கு கூட இப்போல்லாம் வந்து இது டார்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரைடேஸ் கூட இது டார்கெட் கொடுக்குது. ஸோ இனி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து என்னைக்கெல்லாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கோ அன்னைக்கு கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் மேபி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அது மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் சைட்வேஸில் நிற்கும். அதர்வைஸ் எவ்ரிடே ஏதோ ஒரு டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும். டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு கெட் ப்ராஃபிட்ஸுங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன போல் இந்த மாதம் நான் வந்து தயாராகி தான் வந்தேன். நோ ட்ரேட் டேட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் டெய்லி ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் 2 days என்னால் எடுக்க முடியல வேறு சில காரணங்கள். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். தென் டியூஸ்டே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ப்ரைஸ் தாண்டி போயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால தான் என்னால் எடுக்க முடியல. இல்லைனா அன்றைக்கி என்ட்ரு ஆகிருப்பேன். நான் ரெடியாக தான் இருந்தேன் அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 325 ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு வந்து ஆல்ரெடி பி வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் ஆன் சிஇ சைடு. ஸோ மார்க்கெட் மேலே போகும், நமக்கு டார்கெட் வந்து சிஇ சைடில் கிடைக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 145 ஸ்ட்ராட்டஜியில் பிஇ சைடு ட்ரிகர் ஆச்சு. ஓகே, பட் அதுவும் ஒரு காரணம். நிறைய பேர் ட்ரேடு எடுக்காமல் இருந்ததுக்கு. நாமளுமே வந்து ஓகே இது ஆப்போசிட் சைடில் வருது, இது சொல்ல முடியாது, ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆயிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கூட டெலிகிராமில் போட்டிருந்தோம் பெட்டர் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, லாஸ்ட்டில் என்னாச்சு, அன்றைக்கும் ட்ரேடு கிடச்சிருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்து முடிச்சிருச்சு அன்றைக்கி, ஈவன் தோ ஆப்போசிட் சைடு. அப்போ தான் நான் வந்து ஒரு விஷயத்த ரீகால் பண்ணேன். இதுக்கு முன்னாடி போன மாதமும் இதே போல், அதாவது 325 ஸ்ட்ராட்டஜி அப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல, பட் வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதில் வந்து இப்போ அதை பார்த்தீங்கன்னா இதே போல் சிஇ சைடு ஓப்பனில் இருந்தது. ஆனால் 145 ஸ்ட்ராட்டஜியில் பிஇ சைடு கொடுத்தது. அன்றைக்கும் இதே போல் குயிக்காகவே டார்கெட் கொடுத்தது. ஸோ நம்ம 145 தனியாக தான் பார்க்கணும், 325 சேர்த்து வச்சுக்க வேண்டாம். அதாவது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். 145 தனி ரூல்ஸு இல்லையா, நம்ம அந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். 325 சேர்ந்து வந்ததுன்னா அது ஒரு இண்டிகேட்டராக நமக்கு கிடைக்கும். அது ஒரு அடிஷ்னல் பாசிட்டிவ். ஓகே, நம்ம இன்னும் தைரியமாக கான்ஃபிடென்ட்டோட இந்த ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் 325 வந்து வரல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது, இதில் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம், இது தனியாகவே இருக்குது. ஆனால் நாசிர் பாய் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருக்காரு. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது 2வது ட்ரேட் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் கிடச்சிது. 2 ட்ரேடுமே வந்து பாசிட்டிவ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அது உங்களுடைய விஷயம், நீங்கள் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு முற்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே 5ஆம் தேதி மண்டே மட்டும்தான் வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு ஒரு 20 பாயிண்ட்ஸ் புக் பண்ணோம். மற்றபடி லாஸோ ப்ராஃபிட்டோ எல்லாம் ஒன்று கொடுத்துருச்சு. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வைக்கல நார்மலாக. ஓகே, அண்ட் வெட்னஸ்டே இது வரைக்கும் ஸ்டாப் லாஸே அடிக்காத ஒரு நாள். ஆனால் அன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு இந்த வெட்னஸ்டே. அது நான் ட்ரேடும் எடுத்திருந்தேன். பெரிய ஒரு கேப் டவுன் இருந்தது, பிஇ சைடில் ட்ரிகர் ஆச்சு நமக்கு. அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது. அகெயின் மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங் வர ஆரம்பித்த உடனே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு வெட்னஸ்டே. தென் தேர்ஸ்டே வந்து நான் ட்ரேட் எடுக்கல, வீட்டில் ஃபெஸ்டிவல் இருந்ததுனால. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் எடுத்திருந்தாங்க, சிலர் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்க தேர்ஸ்டே வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கும் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி 17950 வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, 1010 கிட்ட போல் ட்ரிகர் ஆகிருக்கு, அண்ட் 1120 டார்கெட் கொடுத்துருச்சு. இன்னொரு விஷயம் வந்து இதில் என்னன்னா, ஒரு ப்ரோ டிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேர்ஸ்டேவும் சரி நேற்றும் சரி என்ன ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் 190 ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா 174 173 வரைக்கும் லோ வந்திருக்கு, 171 வரைக்குமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு திருப்பியும் போய் டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரோடிப்பை நான் என்ன சொல்ல வரேன்னா, 190க்கு ட்ரிகர் ஆகுது இல்லைங்களா, இன்கேஸ் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், 190க்கு ட்ரிகர் ஆகுது, ஆனால் டார்கெட் கொடுக்கல, திரும்பியும் 170க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னொரு லாட்டு, ஏன்னா உங்களோட ரிஸ்க் வந்து வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான் இந்த இடத்துல. ஓகே, ஒரு 10 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில், அதாவது 170யோ இல்லை 175னே வச்சுக்கோங்க. ஸோ 15 பாயிண்ட்ஸ் ரிஸ்க், 160க்கு எக்ஸிட் ஆயிடுவோம், நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், 175க்கு என்ட்ரு ஆகும். ஓகே, 175லேருந்து திரும்ப ஒரு 210 215 வந்ததுன்னா இந்த லாட்டை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த ப்ரோ டிப் ஆல்ரெடி இது சொன்னது தான், 175ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது திருப்பி நீங்கள் 190ல் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த முறை நான் என்ன சொல்கிறேன்னா 175க்கே வாங்குவோன்னு சொல்கிறேன். ஏன்னா 2 நாள் நான் அப்சர்வ் பண்ணேன், 2 நாள் இல்லை நிறைய நாள் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி கூட. ஆனால் நான் ட்ரேட் எடுத்ததில்லை அந்த 175ல போயிட்டு. பட் இப்போ வந்து என்னென்னா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக வருது இதில்.
190 போய் 190லேயே ட்ரிகர் ஆகி 205 வரைக்கும் போயிட்டு திரும்ப 170க்கு வந்து போகும்போது நம்ம 175ல என்ட்ரு ஆகும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வெறும் 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். 215 இல்லை 220 வரைக்குமே கூட நம்ம டார்கெட்டை வச்சுக்கலாம். அதே டார்கெட் ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் வந்து 45 பாயிண்ட்ஸ் 1:3 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஸோ இஃப் யூ ஆல் ஃபைன் ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு லாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 15 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் வி கேன் கோ ஃபார் 45 பாயிண்ட்ஸ். ஈவன் ஒரு நாள் கிடச்சிருச்சுன்னா கூட இது சூப்பருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 3 ட்ரேட் எடுக்கிறோம், அதில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட சாரி 2 ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா கூட ஒரு ஸ்டாப் லாஸில் வி வில் கவர் எவ்ரி திங் ஒரு டார்கெட்டில். ஏன்னா 45 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதை திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு முறை சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை திரும்ப நீங்கள் கொஷின் பண்ணுவீங்க எனக்கு புரியலன்னு சொல்லி. என்னன்னா 190க்கு ட்ரிகர் ஆகி மேலே போயிடுச்சு, ஆனால் டார்கெட்டை கொடுக்கல, 220 டார்கெட் கொடுக்கல, 205 210 அந்த மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுது. ஓகேங்களா, திரும்ப கீழே வரும்போது 175ல நம்ம என்ட்ரு ஆகும். ஓகே, 175ல என்ட்ரு ஆகும். ஸ்டாப் லாஸ் அதே 160 வச்சுப்போம் அண்ட் டார்கெட் 220 வச்சுப்போம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ 15 பாயிண்ட்ஸ் தான், டார்கெட் 220 அப்படின்னா 45 பாயிண்ட்ஸ். ஸோ 15க்கு 45 1:3 ரேஷியோவில் நம்ம வந்து அதாவது ₹1 ரிஸ்க்குக்கு ₹3 லாபம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் அது சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு ரிஸ்க் எடுத்தோம்னா நமக்கு 1:3 கண்ணுக்கு தெரியுது இந்த ஸ்ட்ராட்டஜியில். அதை நீங்கள் யோசிங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே இதே தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டது, பட் கிடச்சிது. அண்ட் ஃப்ரைடே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் 11 o'clock வரைக்குமே ட்ரேட் கிடைக்கல, வேண்டான்னு சொல்லி நம்ம டெலிகிராம் குரூப்ல எல்லாம் போட்டோம். இனி ட்ரேடு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, மூவ்மெண்ட் இல்லை, ப்ரீமியம் டிக்கே வேறு ஆல்ரெடி ₹20 இருந்தது அந்த டைம்லேயே. அப்படி இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னும் டக்குன்னு அதை மெசேஜ் போட்டு கொஞ்ச நேரத்துலலாம் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 11:40 11:30க்குன்னு நினைக்கிறேன், 11:30 11:40 வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு இது ட்ரேடு 17,950. ஆனால் ரொம்ப நேரம் 190ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் இட் வெண்ட் அண்ட் கிவன் த டார்கெட். அதுவும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 171 வரைக்கும் திரும்ப ப்ரைஸ் விழுந்தது 190 ட்ரிகர் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறமா திரும்ப போய் இது டார்கெட் கொடுத்தது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரா இருந்தாலும் இந்த 2 நாளில் ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம் நமக்கு. அதாவது தேர்ஸ்டேவும் அதே போல் நடந்திருக்கு அண்ட் ஃப்ரைடேவும் அதே போல் நடந்திருக்கு. இந்த 2 நாளுமே வந்து நமக்கு 90 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். ஓகே, இதுதான் இந்த வீக்குக்கான சம்மரி. ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ரேடர்ஸை ஒன்று சேர்ப்போம் தமிழ்நாடுல. ஸோ தமிழ்நாடு ஷுட் பிகம் அ ட்ரேடர்ஸ் கேபிட்டல். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ.